அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற முதல் இயலை ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதுவும் ஜஸ்ட்டு 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் ஒரு இயல், அவ்வளோதான் கம்ப்ளீட்டு. சரி, நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு பாட்டை பார்க்க போகிறோம். ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படிங்கிற பாட்டை பார்க்க போகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற உரைநடையை பார்க்க போகிறோம். சொலவடைகள் இதில் பார்க்க வேண்டியது எதுவுமே கிடையாது. குற்றியலுகரம் குற்றியலுகரம் இதை நம்ம பார்க்கல. ஏன்னு கேட்டால் டைம் ரொம்ப ஓவராக போயிடும். இலக்கணம் அப்படின்னாவே அதை கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வேண்டாம், இவ்வளோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாட்டை பார்க்க போகிறோம், முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம், புக் பேக் கொஷின் அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னா, எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு பாட்டை பார்க்குறோம். இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அதாவது அவருடைய அசல் பேர் வே. ராமலிங்கனார். அவரை நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞர். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னது? மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை சங்குலி. இதுக்கு ஷார்ட்கட்டை நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம். அதாவது நாமக்கல்லில் ஒரு மலைக்கு மேலே உட்காந்து ஒரு கவிஞர் பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டில் வர்ற கதை என் கதை மாதிரி இருக்குது. அந்த கதையை கேட்ட உடனே என் காதில் சங்கு சத்தம் கேட்கிறது அப்படின்னு நம்ம அன்றைக்கே ஷார்ட்கட்டை நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இப்போ நம்ம பார்க்குற இந்த பாட்டு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் இருக்குது. சரிங்களா? அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, இந்த பாட்டை கொடுத்துட்டு இந்த பாட்டு இடம்பெற்ற நூல், அதாவது இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கலாம். என்ன நூல்? நாமக்கல் கவிஞர் பாடல்கள். சரி, பாட்டை ஒரு முறை வாசிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒன் டைம் மட்டும் கேளுங்க போதும். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம். இந்த பாட்டு வரியை கொடுத்து யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பாட்டு வரியை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டு வரியை கொடுத்தா இவர் தான் எழுதினார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் பாருங்கள், 4 கொடுத்துருக்காங்க. ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும்னு அர்த்தம். குறினா குறிக்கோள்னு அர்த்தம். விரதம்னா நோன்புன்னு அர்த்தம். பொழிகின்றனா தருகின்றன்னு அர்த்தம். இதில் எக்ஸாம்பிள் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறினா என்னன்னு கேட்பாங்க, விரதம்னா என்னன்னு கேட்பாங்க. இந்த 2 தான் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், நாமக்கல் கவிஞர் இன்னொரு பாட்டையும் பாடியிருக்காரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததை நாம் பார்த்திட அப்படிங்கிற ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டு வரியையும் பார்த்துக்கோங்க, கேட்கலாம். அடுத்து பாருங்கள், புக் பேக் கொஷின். முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? நெறின்னா வழின்னு அர்த்தம். குரலாகும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? வானொலி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை, இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் அது இயைபு. சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து நம்ம பார்க்குறது 2வது பாட்டு, ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை எழுதுறது உடுமலை நாராயண கவி. இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் உடுமலையில் பிறந்தவர். இவரை பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக கேட்பாங்க. பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு கேட்பாங்க. இவர் புகழ்பெற்ற ஒரு பாடலாசிரியர், நாடகாசிரியர். தமது பாடல் மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். இந்த வரியை கொடுத்தாங்கன்னா சில நேரத்தில் நாம்ளே கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஏன்னா அதாவது பெரியாரை குறிக்கிற மாதிரியே இது இருக்கும். பெரியார் தான் பகுத்தறிவு கருத்துக்களை அதிகமாக பரப்பியிருப்பார். ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை பெரியாராக இருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். கிடையாது. தனது பாடல் மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யாருன்னா உடுமலை நாராயணகவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இதையும் கேட்பாங்க. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. பகுத்தறிவு கவிராயர். சரி, இவர் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போமா? ஒன் டைம் வாட்ச் விட்றலாம். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமலும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வலம், பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, செலும் பரிம்பாடல் கலம்பகங்கள் 8 தொகை, வான் புகழ் கொண்ட குரலோடு ஆகம்புறமும், செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி,
கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளல்லாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய பெருமையையும் தமிழ் அறிஞர்களுடைய பெருமையையும் மன்னர்களுடைய பெருமையும் பற்றி பேசியிருக்காரு. அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்கள். ஒப்புமை அப்படின்னா இணைன்னு அர்த்தம், அற்புதம்னா வியப்புன்னு அர்த்தம், முகில்னா மேகம்னு அர்த்தம், உபகாரினா வள்ளல்னு அர்த்தம். இதில் வந்து அற்புதம் இதை கேட்க வாய்ப்பு இல்லை, மற்ற 3ல் ஏதோ ஒன்று கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வியை பாருங்கள். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். வானில் எந்த கூட்டம் திரண்டால் மழை பொழியும்னா முகில்னா மேகம்னு அர்த்தம். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். 2 அல்ல என்ற சொல்லை பிரித்து எழுதினால் என்ன கிடைக்கும்? 2 கூட்டல் அல்ல. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். தந்துதவும் என்ற சொல்லை பிரித்து எழுதினால் என்ன கிடைக்கும்? தந்து கூட்டல் உதவும். அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுதினால் என்ன கிடைக்கும்? ஒப்புமை இல்லாத. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து உரைநடைக்கு போகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற இந்த உரைநடையில் பேச்சு மொழினா என்ன, எழுத்து மொழினா என்ன, தமிழில் எப்படியெல்லாம் இது இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மொழியிலையும் 2 கூறுகள் இருக்குது. இதில் ஒரு மொழியை எடுத்து பார்த்தோம்னா அதில் பேசுகிறதும் இருக்கும், கேட்குறதும் இருக்கும், எழுதுறதும் இருக்கும், படிக்கிறதும் இருக்கும். இதில் பேசுகிறது கேட்குறது இந்த 2மே வந்து மொழியுடைய முதல் நிலை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பேசுகிறது கேட்குறது. எழுதுவதும் படிப்பதும் 2வது நிலை. சரிங்களா? எது முதல் நிலை? கேட்குறதும் பேசுகிறதும் முதலாவது நிலை, எழுதுறதும் படிக்கிறதும் 2வது நிலை. பேச்சு மொழிங்கிறது உடனடியாக பயன்பாடு கொடுக்கக்கூடியது, எழுத்து மொழிங்கிறது நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடியது. இதில் பேச்சு மொழியை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொழியுடைய உயிர் நாடி அப்படிங்கிறது பேச்சு மொழி. பேச்சு மொழியில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியுடைய பொருள் மாறுபடும். அதாவது நீ கடையில் போய் சர்க்கரை வாங்கிட்டு வா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மறுப்பு தெரிவிக்கிறாருன்னு அர்த்தம். என்னால் முடியாது அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் போக முடியல அப்படின்னு அர்த்தம். இப்படி பேசப்படும் சூழலை பொறுத்தும் பொருள் மாறுபடும். இப்படி சொற்களை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத நன்னூல் வந்து சொல்லுதுங்க. நன்னூலில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும். இந்த வரியை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்கலாம். நன்னூலில் இருக்குது. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேச்சு மொழி எழுத்து மொழி 2 தான் மொழியில் இருக்குது, 2 வகையாக தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசப்படுவது கேட்கப்படுவது இது வந்து உண்மையான மொழி, எழுதப்படுவது படிக்கப்படுவது அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி. உண்மையான மொழிங்கிறது பேசுகிறது கேட்குறது, எழுதுறது படிக்கிறதுலாம் அடுத்த லெவலு. இதை தவிர வேறு சில நிலைகளும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, இதுவும் மொழி டைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரதராசனார் குறிப்பிட்டிருக்காரு. இதையும் கேட்கலாம். இது எப்படி கேட்கலான்னா, மொழி வந்து 5 நிலைகளை கொண்டது என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம். யார்? வரதராசனார். அடுத்து வட்டார மொழியை நம்ம பார்க்குறோம். பேச்சு மொழி வந்து இடத்துக்கு இடம் ஒரே மாதிரி இருக்காது, இது மாறுபடும். அப்படி மாறுபடுறது தான் வட்டார மொழி. திருநெல்வேலியில் வந்து இலை இன்னலை பண்ணுற அப்படிம்பாங்க. கோயம்புத்தூரில் வந்து அண்ணா வணக்கங்கண்ணா அப்படிம்பாங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டார மொழி. இந்த வட்டார மொழி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி தனித்தனியாக பிரிஞ்சு புதிய மொழிகளாக உருவாயிருச்சுன்னா அதுதான் வந்து கிளை மொழி. அதாவது ஆரம்பத்தில் வந்து வட்டார மொழியாக மாறி இருக்கும், அப்புறம் அதுலேருந்து நிறைய மொழிகள் உருவாகிருக்கும். அப்படி உருவானது தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே. இதெல்லாம் வந்து கிளை மொழிகள். அடுத்து எழுத்து மொழி. எழுத்து மொழியை பொறுத்த வரைக்கும் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க, எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், இதை கேட்கலாம். பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க, எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கண்ணாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருக்குதுன்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னா தமிழில் அப்படி இருக்குது. அதாவது பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியர் இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்கிறாரு, எழுத்து மொழியை செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. இதையும் கேட்கலாம். இதை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, அல்லது தொல்காப்பியர் என்ன சொன்னார் அப்படின்னும் கேட்பாங்க. அடுத்து இந்த பாடத்தில் என்ன இருக்குது, கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு அதிகமாக இருக்குது, அதனால் தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க. எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக
விளைந்துள்ள எவற்றினுக்கும் பேர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். சொன்னவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசனார். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடையை நம்ம பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. முதல் கேள்வியை பாருங்கள். மொழியின் முதல் நிலை அப்படிங்கிறது பேசுகிறதும் கேட்குறதும். இரண்டாவது நிலை அப்படிங்கிறது எழுதுறதும் படிக்கிறதும். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கேள்வி ஒளியின் வரி வடிவம் அப்படிங்கிறத எழுத்துன்னு சொல்லுவோம். அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தான் தெலுங்கு. அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள். பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்று கூறுவார்கள்னா உலக வழக்கு என்று கூறுவார்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து சொலவடை. சொலவடை அப்படிங்கிறது வந்து பழமொழிங்க. தமிழில் சிறு சிறு தொடராக வட்டார மொழியில் பயன்படுத்துவாங்க. இதில் நிறைய இருக்கும், எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, பட் எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2019 குரூப் 4லேயே இதிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம குற்றிலக்கணம் இதை பார்க்கல. ஏன்னு கேட்டால் இலக்கணத்தை பார்த்தா ரொம்ப டைம் ஆகுங்க. தனியாக ஒரு வீடியோவில் இலக்கணத்தை மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது மொழித்திறன் பயிற்சி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்ல கேட்டு எழுதுக. இதில் தேவையானது எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. தமிழுக்கு தலை கொடுத்தவர் யாருன்னா குமணவள்ளல். தமிழ் மொழி பேச்சு மொழி எழுத்து மொழி எனும் 2 கூறுகளை உடையது. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவார்கள். இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியம்தான். அடுத்து பாருங்கள், திணையை பற்றி சொல்கிறாங்க. தமிழில் 2 டைப்பான திணை இருக்குது. உயர்திணை, அக்ரிணை. அதாவது 6 அறிவு உடைய மனுஷங்களை சொன்னால் அதுதான் உயர்திணை. மனிதர்களை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் சொன்னால் அஃது அக்ரிணை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொழியோடு விளையாடு, இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். அடுத்து கடைசியாக பார்க்குறது கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அப்படிங்கிறத கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஊடகம் அப்படின்னா மீடியா, எல்லாருக்குமே தெரியும். மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியியல்னா போனோலஜின்னு சொல்லுவாங்க. இதழியல்னா ஜர்னலிசம். பருவ இதழ்னா மெகசின். பொம்மலாட்டம்னா பெப்பட்ரி. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி. உரையாடல்னா டைலாக். இதில் நிறைய புதுசாக இருக்குது பாருங்கள். அதாவது ஊடகம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவோம், இதை விட்டுருங்க, தேவையில்ல. அடுத்து உரையாடல் அப்படின்னா டைலாக், இதை கண்டுபிடிச்சிருவோம், இதை விட்டுருங்க. மற்ற எல்லாமே பாருங்களேன், இந்த 6மே புதுசாக இருக்குது. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முதல் இயலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.